பொண்டாட்டி தேடுறதுக்கே 3 மணி நேரம் ஆகுதியா? சமயக்கட்டுல இருந்து ஒருத்த வரவானாமா? ஒரு வாட்டி பெல் அடிச்ச பார்த்தாலே சும்மா போய் 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 அடிச்சுட்டே இருக்கிற. யாரியா நீ? பூபதி ஐயாவை பார்க்கணும். பூபதி ஐயா தானே? அவர் தான் என்கிட்ட முதலாளியா வேலை பாக்குறாரு. என்ன வேணும்? வணக்கம். ஐயோ, என்னப்பா இது? கும்பிட்டேன், மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டேன். ஐயோ, என்ன கும்பிட்டாலே ரொம்ப பயங்க. காந்தி கூட கோட்சே கும்பிடும் போது கைக்குள்ள துப்பாக்கி வச்சுதாங்க சுட்டா. என் கையில ஒண்ணு இல்லப்பா. வெறுங்கையோட வந்திருக்கிற தம்பி, ரொம்ப தமாசா பேசுறிய. சுமாரா பேசுறேன். ஆமா, இது என்ன குல்லா? ஒரு பக்கம் கேள்விக்குறி, ஒரு பக்கம் ஆச்சரியக்குறி. ஆறாவே முதலாளியை பார்க்க விடாம குறுக்க நந்தி மாதிரி நிக்கிறானே அப்படின்னு உனக்காக போட்ட குறி கேள்விக்குறி. இவாராவே அன்னக்காவடி மாதிரி இருந்துகிட்டு எங்க முதலாளிய பார்க்க வந்திருக்கிறான்னு எனக்காக போட்ட குறி ஆச்சரியக்குறி. யார் யா நீ? நான் அநாத விடுதியில இருந்து வர்றேன். அநாத ஏதியா? அப்பா அம்மா இல்லாம புள்ள பிறக்குமா? இதுக்கு ஒரு விடுதி, அங்கிருந்து வேற வர்றியா? மெனக்கட்டு ஐயாவை பார்க்கணும்னு. என்ன பைக்குள்ள? ஒண்ணு இல்ல. ஒரு ரூபா. 1 ரூபாயா? இந்த அப்படி என்ன 75 பைசா? 4 நாக்கு மேல நான் வாங்குறது இல்ல. நீ ஐயாவை பாப்ப. அப்ப நான் போய் நீங்க சொன்னபடியே செஞ்சேன். ஐயா, நம்மள பாக்குறதுக்கு யாரோ வந்திருக்கிறாங்க. யாராவது வந்தா அவங்க பேரு, ஊரு, வந்த விஷயம் எல்லாத்தையும் விவரமா கேட்டுக்கிட்டு வந்து சொல்லணும்னு உனக்கு எத்தனை முறை சொல்லியிருக்கேன். யாருன்னு கேக்குறதுக்கு தாங்க கையை நீட்டின கையில வச்சு அழிச்சு விட்டாங்க. வேற வழி இல்ல. அனுப்பிட்டுங்களா? யாருன்னு கேட்கும்போது கையை மூடிக்கிட்டு கேட்டான்னு. கைய மூடி இருந்தா இங்க திறந்து இருக்க, இதுல வச்சு அழுத்த மாட்டான். போ போ. நானும் ஒரு வாரமா பாக்குறேன். உனக்கு இதே வேலையா? விடாம என்ன துரத்திட்டு வரையே பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிருக்கா? உன்னை துரத்துறதுக்கு நிச்சயமா ஒருத்தருங்க பைத்தியம் பிடிச்சதா இருக்கணும். இதை பாரு, வலுக்க டைமா நான் உன்னை காதலிக்கிறேன். உன் வாழ்க்கையை வீணடிச்சுக்காத. நம்ம வம்சம் விருத்தி ஆகட்டுமே. காதலிக்கிற மூஞ்சிய பாரு. முதல்ல முகத்தை போய் கண்ணாடியில பாரு. கண்டே என்னத முகத்தை முதல்ல கண்ணாடியில பாருன்னு அவ சொல்லிட்டு போறான். மேற்கொண்டு வேற அற விட்டு போறான். ஒண்டி கட்ட வாழ்க்கை என்ன வாழ்க்கை? காதலிக்காத வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா? அதை விட தற்கொலை பண்ணி சாவலாம். ஏண்டா தேவதாஸ், பகல்லையே தண்ணி போட ஆரம்பிச்சியா? ஐயோ, நான் தண்ணி போட்டிருந்தா தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணுவனா? ஐயோ, தற்கொலை பண்ணிக்க எவண்டி தான் கிடைச்சதா? ஏண்டா ஒப்பாரி வைக்கிற? மிஸ்டர் கோபால், நான் இறந்துட்டா எனக்குன்னு ஒப்பாரி வைக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அதனாலதான் எனக்கு நானே ஒப்பாரி வச்சுட்டு சாவறேன். அதுக்காக இப்படியா? என்ன விடு, வேற வண்டி பாரு. அண்ணா அண்ணா, தயவு செய்து கேட்டு போங்க. வரிசையா ஒவ்வொருத்தரா காதலிக்கிறான், கல்யாணத்தை படிக்கிறான். பொம்பளைக்கு எண்ணிக்கை குறைஞ்சிட்டே போகுது. என் வாழ்க்கை இப்படியே வறண்டு போயிடுமா? உனக்குன்னு ஒரு காதலி கிடைக்காமலா போயிடுவா? கண்டிப்பா கிடைப்பா. தேடி பாடுறா. தேடி பாக்குறதுக்கு இது என்ன தொலைஞ்ச காசா? இது காதல் விஷயம். மிஸ்டர் கோபால், சத்தியமா சொல்றேன், 1 நாள் 2 நாள் இல்ல, 9 வருஷமா நான் முயற்சி பண்ணாத இடமே கிடையாது. எல்லாரும் பிள்ளைய பெற்றுட்டாளுங்க. எவனவனும் அப்பனா இருக்கா, நான் மாத்திரம் பையனாவே இருக்கேன். என்ன அப்பாவாக்கு ஒருத்து கூட உன்னை திரும்பி பார்க்கவில்லையா? பார்த்தாலே ஒருத்தி பார்த்து முதல்ல உன் முகரக்கட்டைய கண்ணாடியில பாருன்னு சொல்லிட்டு போயிட்டா. இந்த கோலத்தோட போனா எவ்வளவு அப்படித்தான்டா பதில் சொல்லுவா. பெண்களை கவர் பண்ணணும்னா அதுக்கு தனி ரூட்ல போகணும்டா. கைய தூக்கணுமா? ஐயோ, பாக்கெட்ல பணம் இருக்குதோ இல்லையோ, கையில சிகரெட் இருக்கணும். எரியணுமா? புகையணும். ஓடுதோ ஓடலையோ வாட்ச் இருக்கணும். தெரியுதா? படிப்பு படிச்சவனோ இல்லையோடா, 2 வார்த்தை ஊடால ஊடால இங்கிலீஷ்ல போட்டுட்டே இருக்கணும். இங்கிலீஷ்லயா? ஹலோ ஹை, அதான் இங்கிலீஷ். பரட்டி பரட்டி போட வேண்டியதானே. ட்ரிம்மா ட்ரெஸ் பண்ணினே ஃபுல்லா சூட் போட்டுட்டு ஸ்டாண்டுக்கு ஸ்டாண்டு நாய் அலையிற மாதிரி அலடா, ஏதாவது ஒண்ணு கிடைக்கும். அவ்வளவுதானா? அவ்வளவுதான். அவ்வளவுதானா? அவ்வளவுதான். இனிமே நீ சொந்தக்காரன். விடு, சொந்தக்காரன் ஆயிட்டியா? என்ன போறிய? மன்னிச்சிடுங்க சார். நோ, டேபிள்ல சர்வ் பண்றதுக்கு தான் நீங்க இருக்கிற. வர்றவங்க இஷ்டப்படி நடக்கிறதுக்கு இல்ல. இதான் கடைசி வார்னிங், ஜாக்கிரதை. எஸ் சார். அண்ணா ராணி, ஏன் இங்க வந்த? இங்க வரக்கூடாதுன்னு பல தடவை சொல்லிருக்கேன். மரியாதை விட்டு. என்னன்னா நீங்க வந்த வேலை என்னன்னு கேட்காம ஒரே கோவமா இருக்கீங்களே. சரி சரி, வந்த விஷயத்தை சொல்லு. அண்ணா, என் ஃப்ரெண்ட்ஸோட மகாபலிபுரம் பிக்னிக் போறேன். அதுக்கு ஒரு 25 ரூபாய் பணம் வேணும். நான் என்னடா ஊர்ல இருக்கிற பாக்கெட் எல்லாம் காலி பண்றேன். நீங்க என் பாக்கெட்டே காலி பண்ணு. பணம் ஒரே இடத்துல தங்க கூடாதுன்னா அப்படியே சுத்தி வரணும். சுத்தம் பஸ்ல இருந்தா சுத்தம், இல்லன்னா நாம அதை தேடி சுத்தணும். இந்தா, இனிமே அது இதுன்னு சொல்லி கிளம்பு பக்கம் வந்த கைய கால வாங்கிடுவேன். ஐயோ, எல்லாம் இங்கே பாக்குறானுங்க. சீக்கிரம் போயிடு, எவன் கண்ணும் சரியில்லை. சரிண்ணா. ஷீ இஸ் மை சிஸ்டர். அடா பாலா, ஆடா பாவீங்களா, எப்ப பார்த்தாலும் 10 ரூபாய் சரக்கும் 15 ரூபாய் சரக்குமாவே சாப்பிடுறீங்களாடா? இங்க வெள்ளை குதிரை, சீமச்சாராயம் கொஞ்சோண்டு சாப்பிட்ட எல்ஐசி பில்டிங் உயரத்துக்கு சொயின்னு தூக்கிருச்சு.
ஊத்து. போடா. இவனுக்கு மட்டும் எப்படா தினம் சிவசாராயம் கிடைக்குது, நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. டேய், அந்த சரக்கு நம்ம கைக்கு இன்னைக்கு எப்படி வந்தாகணும்டா. அதுக்கு என்னடா வழி? டேய், நான் சொல்றேன்டா. அதுக்கு என்னடா பிளான்? பிளானா? சும்மா சொல்லக்கூடாதா? நல்லா பிடிக்கிறேன். இந்த நைனா புட்டியை கொடுத்துட்டு போப்பா. புட்டி? முதல்ல புட்டி கேப்ப. போடா. அம்மா அம்மா பிஸ்கட் பிராண்டி புரதம் செறிந்தது. அம்மா அம்மா பிஸ்கட் பிராண்டி வைட்டமின் மிகுந்தது. அம்மா அம்மா பிஸ்கட் பிராண்டி அதிக போஷா கழிப்பது. டீன்டீடே. என்னப்பா ஏதோ முக்கியமான வேலைன்னு சொன்னேன், இங்க உட்காந்துக்கிட்டே டீன்டீடேங்கிற. நான் தானே. என் சமாச்சாரம் பூரா நாய் ராமேஸ்வரம் புறப்பட்ட கதை தான். நல்லா குளிச்சுட்டு வீட்டை விட்டு புறப்படும், தொப்புன்னு எச்சல விழுந்தவொன்னு திரும்பிடும். இது வரைக்கும் பிரதர் நாய் ராமேஸ்வரம் போனதே இல்ல, தெருவே தாண்டது இல்ல. இங்க எப்படி? அதே கதை தான் நம்மளுதும். முக்கியமான வேலையா போயிட்டு இருப்பேன், மத்தியில இது ஞாபகம் வந்துருச்சு, அதெல்லாம் மறந்துடுவேன், நேரா இங்கேயே வந்துடுவேன். என்னப்பா வர வர இந்த கடை இவ்வளவு கட்டு போச்சு, அப்படியே எத்தனோண்டு போட்டிருக்கிறோம். சிரிக்காத பிரதர், மனுஷன் சிரிச்சாலே பயமா இருக்குது. மாடு கிட்ட வந்தா முட்டை வருதுன்னு தெரியுது, விலைக்கு போயிடுறோம். பாம்பு படம் எடுத்தா கடிக்க வருதுன்னு தெரியுது, அடிச்சு போட்டுறோம். மனுஷன் சிரிக்கா பின்னால என்ன பண்ணுவான்னு சொல்லவே முடியல. சிரிக்காத பிரதர். பிரதர் தேவதாஸ், என் அருமை நண்பரே. சொல்லியாச்சு, நண்பர்ல சொல்லியாச்சு. நம்ம பிரியவே கூடாது, நம்ம ரெண்டு பேரும் செருப்புக்கு சமானம். ஆமா, உலகத்துல எது வேணா பிரியலாம், ஆனா செருப்பு பிரிஞ்சா பிரயோஜனமே படாது. நான் இடதுகால் செருப்புன்னா தேவரீர் வலதுகால் செருப்பு, தேவரீர் இடதுகால் செருப்புன்னா ஐயன்மீர் வலதுகால் செருப்பு. ரெண்டு பேரும் ஒரு ஜதை, மீறி பேசின உத. பிரதர், உப்பிட்டவரை உள்ளளவும் நினை, மதியிட்டவரை மயக்கம் தீரும் வரை வரைக்குமாவது நினை. என்ன தோற பொன்மொழியா உதிருது? இதுக்கு அப்புறமும் உதிரலன்னா அப்புறம் இது என்னது தண்டம். என்ன பாட்டில் காலியா? அது சரி, பேனால எப்ப இங்கு தீருதுன்னு நம்மளால சொல்ல முடியுதா? உதறி பார்த்தா தானே தெரியுது. அதே மாதிரிதான் பாட்டில கவுத்து பார்த்தாதான் காலிங்கிற விஷயமே புரியுது. மடையா, இது வெறும் பேப்பர். அறிவு அண்ணாயிரம் ஏன்டா குடிச்சு கட்டு போற? முதல்ல கேட்டப்போ மருந்து மாதிரி சாப்பிடுறேன்னு சொன்னேன். இதே உன்னை சாப்பிட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அதுக்கு ஒரு மருந்து சாப்பிட போற. உருப்பிட மாட்டடா. ஊட்ட கவுத்துட்டா, ஊட்ட கவுத்துட்டா, ஊட்ட. ஆமா, கவுந்துதான் இருக்குது. என்ன வீடு தலைமையா இருக்குது? ஓஹோ, இப்படியா? இது பாத்தியா, இதுதான் எங்க பெங்களா ஹால். எல்லாம் புதுசு பண்ண போறோம்.
செவுத்துக்கெல்லாம் முட்டையை வச்சு தேயும் தேய்ச்சி பல 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 ஆக்கிட போறோம். இது என்ன படிக்கட்டு மேல போகுது? அது சரி, மாடிக்கு படிக்கட்டு மேல போகாம கீழே போவான். இதான் பாத்ரூம், பெட்ரூம். அட பாவி, என்ன பெட்ரூம்ல இரும்பு பெட்டியே போட விட்டான்? ஓஹோ, இது வீட்டு பிளான் தானே, அதான் போடல. இங்கதான் இரும்பு பெட்டி இருக்குது. ஏதோ தங்கமோ பித்தளையோ நிறைய இருக்குன்னு சொன்னீங்க, இங்கதானா? நான் சொல்லிருக்க மாட்டேன். சொல்லல? சொல்லிடலாம். என்ன மன்னிச்சிருக்கண்ணு, மறந்துருக்கண்ணு. என்னது, கொஞ்சம் ஊத்திக்கிறியா? போதும், இப்பவே விருன்னு இருக்குது. என்ன, சீட்டை விட குடி என்னைக்குமே நல்லது. சீட்ல எவ்வளவு பணம் வேணாலும் போகும், ஆனா குடி அப்படி இல்ல. ஒரு அளவுக்கு காலி ஆச்சுன்னா படுக்க போட்டுரும். கட்டுமா?